அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டாரம் வெங்காரப்பட்டி தொகுதி டி வாடிப்பட்டி அங்கன்வாடி மைய பணியாளர் பேசுகிறேன். இன்னைக்கு சத்து மாவு கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் சத்து மாவு, 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் வெல்லம், தேங்காய் 1 முடி, தேவையான அளவு நெய் பாக்கெட், தேவையான கூட ஏலக்காய், தேவையான பொருட்கள் அவ்வளோதான். இதை முதல்ல சத்து மாவில் சத்து மாவு எடுத்துக்கலாம். அதோட பொட்டுக்கடலையில் சத்து மாவோட பொட்டுக்கடலை ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். அதை தான் நான் முன்னாடி அரைச்சி வச்சுருக்கேன். அதை கலந்துக்கிறேன். அடுத்து வெல்லம், அதுக்கடுத்து தேங்காய் தூள் 1 முடி அப்படியே போட்டு கலந்துடணும். இதை சுடு தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றக்கூடாது. சுடு தண்ணியில் கொஞ்சம் மெதுவாக கையிலிருந்து காய வச்சு அதில் தான் சத்து மாவு பிணையணும். அதே மாதிரி கரண்டி எடுத்துவாங்க. எடுத்தாயி கரண்டி எல்லாத்தையும் மொத்தமாக சுடு தண்ணியை போட்டு இப்போ பெசரணும். தேவையான அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசையணும். அதோட நெய் தேவையான அளவு நெய்யை கலந்துக்கணும். அது அப்படியே கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கோம்.